ஹாய் கைஸ், பயிற்சி 1.6ல் ஃபஸ்ட்டு கணக்கு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6 மற்றும் ஏ ஈக்குவல் டு 1,3 எனில் நம்பர் ஆஃப் பி ஆனது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 6. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. பொதுவாக ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, ஆனால் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ இது சமமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு வெற்றுக்கணமாக இருந்துச்சுன்னா ஒன்று ஏ வெற்றுக்கணமாக இருக்கணும் அல்லது பி வெற்றுக்கணமாக இருக்கணும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த 1 மார்க்குள்ள ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கியூ, அதாவது இது 2 பெருக்கல்ல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி. கரெக்டு தானே? ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஏக்கு பதிலாக இந்த பி அப்ளை பண்ணுறேன். ஏன்னா உள்ள பி உறுப்புகள் தானே இருக்குது. பி அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பெருக்கல். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பிக்கு பதிலாக என்ன இருக்குது? கியூ இருக்குது. அந்த கியூ அப்ளை பண்ணுறேன். கியூ அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்னவாக இருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறதோடி பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக வருதுங்களா? இப்போ பாருங்கள், 2 பக்கமும் பிக்யூ ஈக்குவல் டு பிக்யூ. அப்போது இந்த சென்டென்ஸ் படி, இந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி. கரெக்டு தானே? ஓகே. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பி தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஏ கொடுக்கல, ஏவே கொடுத்துட்டாங்க. இப்போ ஏவிலேருந்து நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 1,3 கொடுத்துருக்காங்களா? இப்போ இதுலேருந்து நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோ வருது? நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2ன்னு வந்துடுச்சு. இப்போ நமக்கு என்ன கேள்வி? நம்பர் ஆஃப் பி தான் கேள்வி. அந்த நம்பர் ஆஃப் பி நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டேட்மெண்ட்டில் எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் பியை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு, இந்த நம்பர் ஆஃப் ஏ அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும்? பெருக்கல்ல இருக்கிற ஒரு டேர்ம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஸோ நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி நமக்கு தெரியுமா? நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி 6, நம்பர் ஆஃப் ஏ வந்து 2. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறோம். 6/2 இதை கேன்சல் பண்ணால் 1 2 2 6 ஈக்குவல் டு 3. ஸோ நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது? 3. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 3வது ஆப்ஷன். முடிஞ்சு.